பசி பசி என்று பதறும் பாமரர்கள் புசி புசி என்று போட முடியாத நாடு. கட்ட துணியின்றி கதறிடும் மக்கட்கூட்டம் ஒட்டு துணிக்கு கூட உதவாத நிலையின் நாடு. இந்நிலை வளர்ச்சியடைந்த நாடுகள் உலகில் ஒன்றல்ல இரண்டல்ல மிக பலவாகும். செயற்கை நிலவை வான மண்டலத்திலே சிறகடித்து பறக்கவிட்டு இந்த உலகை பார்த்து ஏளன சிரிப்பு காட்டும் நாம் திமுக ஆட்சியை பாருங்கள். அன்று அதன் நிலை என்ன, இன்று அதன் நிலை என்ன? கண்ணனத்தகும் கல்வி பெறாத மக்கள், புன்னணத்தகும் சமுதாயத்தின் ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார சிக்கல், போக்குவரத்தின்மை, இத்தகைய இன்னல்கள் எப்படி மாறியது? மந்திரம் செய்தார்களா? மாயவித்தை புரிந்தார்களா? இல்லவே இல்லை. திட்டங்களை வகுத்தார்கள், அதன்படி உழைத்தார்கள். உழைப்பின் உயர்வே இதற்கு முக்கிய காரணமாகும். மயிலாப்பூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களை இன்று மந்தவெளி பகுதியில் பெருவாரியான மக்களை சந்தித்து கலைஞரின் மனசாட்சியாக உருவாக்கிய இந்த உருவத்தின் மூலம் நாங்கள் பல வாக்காளர்களை சந்தித்து வாக்குகள் கேட்டோம். இது எங்களது முயற்சி வீணாகாது என்று எங்களது தலைவர் ஏற்கனவே எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனை கொண்டு பெருமளவு நாங்கள் வாக்கு சேகரித்தோம். இன்று இறுதி கட்டத்தை எட்டிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்களின் வழிகாட்டுதலில், மயிலை தாவேலு அவர்களின் வழிகாட்டுதலில் நாங்கள் இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். பெருவாரியான மக்கள் மிகுந்த வரவேற்பு அளித்தார்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மத்தியில் ஒன்றியத்தில் ஆள்ற பாஜக மாற்றான் தாய் மனப்பான்மையோடு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம புயலெல்லாம் சந்திச்சோம். அந்த புயல்ல ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை கூட கொடுக்கல, வந்தும் பார்வையிடலை. சரி வரல பரவாயில்ல, சரி மக்களுக்காக ஏதாவது ஒரு அறிவிப்பாவது கொடுப்பாங்கன்னு ரொம்ப மக்கள் எதிர்பார்ப்போடு வந்தாங்க. ஆனால் அது மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு இவ்வளோ தூரம் வராரு, அவ்வளோ பிரச்சனையில் கஷ்டத்தில் உதவுறது தான் மக்கள்கிட்ட நிற்கும் என்றைக்குமே. இன்னைக்கு தேர்தலில் 4 தரம் 5 தரம் வந்தாலும் அது பலிக்க போகிறது கிடையாது. எனவே பெருவாரியான மக்கள் திமுகவின் கூட்டணி கட்சிகளையே நம்பி இருக்கின்றனர். அதற்கேற்றாப்போல் இன்று வரை கடந்த 3 வருடங்கள் ஆட்சி திமுகவின் ஆட்சி, திமுகவின் கூட்டணி கட்சிகளோடு பெருவாரியான பகுதிகளில் நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். அந்த திட்டங்கள் மூலமாக அந்த திட்டங்களை சொல்லி தான் நாங்கள் ஓட்டு கேட்குறோம். அதனால் இந்த திமுக இந்தியா கூட்டணி மிகுந்த அபாரமான முன்னணியில் வெற்றி பெறும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி.